வணக்கம் இடமூலம் ஹப் நேயர்களே. சில விஷயங்களை கடந்து ஒரு செய்தியா மட்டும் பார்த்துட்டு போக முடியாது. அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறத வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்கேயோ மகாராஷ்டிரால நடக்குது, அதை பத்தி ஏன் தமிழ்நாட்டுல பேசுறாங்க, இதெல்லாம் ஒரு தலைப்பா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த முழு காணொளி பார்த்தா இதை ஏன் பேசுறோம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை குறித்து கிஷோர் கே சாமி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். மகாராஷ்டிரா சியா அண்ட் கேத்தன் ரொம்ப ப்ராமிசிங்கான யங்ஸ்டர்ஸ் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்பா அம்மா 2 பேருமே முடிவு பண்ணி அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. 2 பேருமே பணக்கார குடும்பம். 2 பேர் வெல் டு டூ ரிச் ஃபேமிலிஸ். ஸோ அங்கே அவங்களோட லைஃப்பில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. நேற்றுலேருந்து முழுக்க முழுக்க அது ஒரு செய்தியாக பரவிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ பேசிக்கலி இது என்ன அப்படிங்கிறது என்ன நடந்திருக்குன்னா, அதாவது இவங்க 2 பேர் குடும்பமும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக 30 ஆண்டுகளாக இருக்காங்க. அப்போ இந்த குழந்தைங்க இவருக்கு 26 வயதுன்னு நினைக்கிறேன். இந்த கேத்தன் அப்படின்ட்டு அவருக்கு. அப்புறம் அந்த பொண்ணு சியாவுக்கு 23 வயசோ 22 வயசு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அரேஞ்ச் மேரேஜ். அப்போ இது என்கேஜ்மெண்ட் எல்லாமே நடக்குது. இது என்கேஜ்மெண்ட் நடந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பொண்ணும் பையனும் நிறைய இடத்துக்கு வெளியில் போகிறாங்க. சரியா, அவுட்டிங்லாம் போகிறாங்க. இவங்க வெளியில் போகிறது எல்லாமே அவங்க பதிவு பண்ணுறாங்க, டிஜிட்டலாக பதிவு பண்ணுறாங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு அதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, இந்த பையன் அவர் அந்த குடும்பத்துடைய வாரிசு அப்படின்ற நிலையில் அவங்க கிட்டத்தட்ட 600-700 கோடி சொத்து உள்ள ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனத்துடைய பையன்றதுனால என்ன பண்ணுறாங்க, இந்தோனேஷியா போகலாம், பாலி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. பாலி போகிறதுக்கு பிளான் பண்ணும்பொழுது, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது 4 பேர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ் போகலான்னு. இவங்க எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸ், அதாவது இந்த பாஸ்போர்ட்டு எல்லாமே, விசா ஆன் அரைவல் மேபி, பட் பாஸ்போர்ட் இது எல்லாமே எல்லாமே அந்த பேக்கில் இருக்குது. அங்கே போனவுடனே தெரியுது, இந்த பையன் கேத்தனுடைய பாஸ்போர்ட் மட்டும் காணும். அதாவது செக்இன் பண்ணும்பொழுது தான் தெரிய வருது. ஸோ பாஸ்போர்ட் இல்லைன்னா போக முடியாது இல்லையா, அதனால திரும்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லுது, அங்கே லோகாஹார்ட், அது ஒரு ஃபோர்ட் ஒன்று இருக்குது. அந்த கோட்டை மலை மேலே இருக்குது. ஓகே, நான் பார்த்துருக்கேன். அது ரொம்ப ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ் அது. அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு இன்சிஸ்ட் பண்ணுறதுனால, லோனாவாலான்னு நினைக்கிறேன், லோனாவாலா கிட்ட லோகாஹார்ட்னு ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அது இவங்க போகிறாங்க. லோகாஹார்ட் வரும். அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு என்ன ஆகுது, அங்கே நின்றுட்டு இருக்கும் பொழுது, ஏன்னா இவர் என்னன்னா அந்த கேத்தன் பார்த்தீங்கன்னா மலை ஏறக்கூடிய ட்ரெக்கிங் எல்லாம் அதில் பயிற்சி பெற்று. சரியா, ஸோ இவங்க அங்கே போகிறாங்க. அது ஒரு ஹாலிடே ஸ்பாட் மாதிரி. இவங்க அங்கே போகிறாங்க. போனும்போது என்ன ஆகுது, கீழே விழா மாதிரி போகிறாரு. ஒரு விழலை என்னாச்சு, ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடக்குது. அங்கே பாம்புன்னு பார்த்துட்டு அந்த பொண்ணு பாம்பு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுது. ஆனால் அவர் ஷாக் ஆகலை, அப்படியே இருக்கார். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துக்கிறார். இது முடிந்து 4 நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணு திருப்பி அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லுது. அப்போது பாலி போக முடியலன்னு உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு 2 நாளைக்கு அப்புறம் இந்த பொண்ணுடைய பர்த்டே. அதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, இன்னொரு ஹாலிடே ஸ்பாட் மகாபலேஸ்வரில் 40 ரூம் புக் பண்ணியிருக்காரு. எல்லா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் இந்த பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பையன் புக் பண்ணியிருக்கான். இவங்க அங்கே போகிறாங்க. திரும்பி போனால் அன்றைக்கி காலையில் 10:30 மணி வாக்கில் ஃபோன் வருது இவங்க பேரண்ட்ஸ்க்கு. என்னென்னா, கீழே விழுந்துட்டான், அந்த மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்துட்டான், ஃபோட்டோ எடுக்கும்பொழுது ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டான் அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குன்னு. பட்டு கிளைமேட் ரொம்ப மோசமாக, இப்போ மான்சூன் இல்லையா, நிறைய காற்று இதெல்லாம் இருக்குது. அதனால் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இன்ஸ்டாகிராமில் உடனே என்ன பண்ணுது, அந்த வீடியோ போடுது. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவை போடுது இந்த பொண்ணு, இந்த மாதிரி என்னை விட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அந்த மைண்ட் செட் வரும் வீடியோ போடுறதுக்கு அந்த டைமில் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இந்த காலத்தில் சோஷியல் மீடியா காலத்தில் பாருங்கள் செல்ஃபி எடுக்கிறேன்னு
அது செத்த போனது பாடியோடையே செல்ஃபி எடுக்கிறானுங்க, இதெல்லாம் நடக்குது. ஸோ அதனால் அது எனக்கு தெரியல. பட் அந்த செல்ஃபி போலீஸ் வந்து அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரெஸ்க்யூ பண்ணுறாங்க. ஐ மீன் உள்ளே இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பாடியை ரெட்ரீவ் பண்ணுறாங்க. இறந்துட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க, இறந்துட்டான். டிக்ளேர்ட் அரைவல், டெட் ஆன் அரைவல்னு வந்துடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் தான் சந்தேகம் ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த குடும்பம் பார்க்குறாங்க, இந்த பொண்ணு ரியாக்ஷனே ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு பார்க்குறாங்க. உடனே அவன் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. விஷால் அகர்வால்னு நினைக்கிறேன் அவங்க அப்பா பேர். அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. விசாரணை ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு நிறைய பகீர் தகவல்கள் வருது. ஏன்னா ஜனவரியிலிருந்து இந்த பொண்ணுடைய கால் ரெக்கார்டெலாம் எடுத்து பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட 2004 ஃபோன் கால் பண்ணியிருக்கு. ஜனவரியிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு நம்பருக்கு. ஒரே நிமிஷம். அந்த நம்பர் யாருன்னா ஒரு சௌத்ரின்னு நினைக்கிறேன், ஒரு பையன். அவன் வந்து ஒரு கடை வச்சுருக்கான், ஒரு சின்ன கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்க ஒரு பையன். அவனுக்கு இந்த பொண்ணு வந்து கால் பண்ணியிருந்துருக்கு. ஒரே நம்பருக்கு 2004 கால் போயிருக்கு. இவங்க எங்கேஜ்மெண்ட் ஆகிருக்கிற டைம்லேயே இது நடந்திருக்கு அப்படின்பொழுது என்ன 238 மணி நேரம் பேசியிருக்காங்க. அப்போ தான் அதை ப்ரோப் பண்ணுறாங்க. ப்ரோப் பண்ணும்போது அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, சம்பவம் நடந்த அன்றைக்கி இவன் ஃபோன் வந்து அந்த கடையில் இருக்க மாதிரி காட்டுது. அப்போ இந்த ஃபோன் நம்பருக்கு யார் யாரெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தேடுறாங்க போலீஸ். தேடும் பொழுது இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணவங்கெல்லாம் வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் இவன்கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டபோது இல்லை நாங்கள் ஃபோன் பண்ணோம், கடையில் யாரோ ஒருத்தங்க எடுத்து அவன் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு வருது. அப்போ சந்தேகம் வலுக்குது ரைட்டு போலீஸ்க்கு. எதுக்காக ஃபோன் அங்கே வைக்கணும்? அன்றைக்கி இவன் எடுத்துகிட்டு போயிருக்கணும். இல்லை ஃபோனை எங்கேயாவது வெளில போயிருந்தானா எடுத்துகிட்டு போயிருக்கணும். இல்லை இவன் ஃபோனை ரிசீவ் பண்ணியிருக்கணும். இவன் ஃபோனை ரிசீவ் பண்ணலன்னு சந்தேகம் வலுக்குது. ஃபைன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவன் இந்த பொண்ணுடைய டேட்டாலாம் ஃபுல்லாக எடுக்கிறாங்க. ஃபுல்லாக எடுத்து பார்த்தா நிறைய அதிர்ச்சி தகவல் வருது. அப்புறம் அந்த மாப்பிள்ளை சைடில் இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணோட அவங்க அம்மா, அந்த கேத்தனோட அம்மா சொன்னதை ரொம்ப ரொம்ப ஜீர்ணிக்க முடியாது. என்னென்னா, நான் அவளை வந்து என்னோடய பொண்ணு மாதிரி பார்த்தேன், நான் நம்பவே இல்லை, இதெல்லாமே எனக்கு தெரியாது. நான் அவளுக்கு கொண்டு போய் ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி கொடுத்து, அவள் பர்த்டே வர போகிறதுக்காக ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததும் இல்லாமல் அவங்க சொன்ன இன்னொரு வார்த்தை தான் ரொம்ப இது பண்ண முடியல. என்னென்னா, அந்த பையன் எதுக்கு திருப்பி போகணும், 4 நாள் முன்னாடி தானே போனோம், அங்கே திருப்பி ஏன் போகணும் அப்படின்னு எங்கள் வீட்டில் எல்லாம் கேட்ட பொழுது, நீ போயிட்டு வான்னு என் பையன் நான் தான் அனுப்பி வச்சேன். நீ போயிட்டு வான்னு அனுப்பி வச்சது மட்டும் இல்லாமல் அவளை திட்டக்கூடாது, அவள்கிட்ட நல்லா நடந்துக்கணும், இப்படிலாம் நான் அட்வைஸ் பண்ணி அனுப்பினேன். அப்போ இதெல்லாம் நான் பண்ணதுக்கப்புறமும் என் பையனை நான் இழந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லி அழும்போது தான் நம்ம மன வருத்தமாக இருக்குது. அப்போ இவங்க உடனே ப்ரோவ் பண்ணியிருக்காங்க. ப்ரோவ் பண்ணுறதுல என்ன தெரிய வந்திருக்குன்னா, இந்த பையன் வந்து திட்டமிட்டிருக்கான் 4 நாள் முன்னாடியே இதை செய்யணுன்ட்டு. இவங்க 2 பேருக்கும் ஒரு அஃபேர் இருந்திருக்கு. அந்த சௌத்ரிக்கும் இந்த பொண்ணுக்கும் அந்த அஃபேர் இருந்திருக்கு. இந்த அஃபேரை வந்து அவன் எதை வச்சு மிரட்டினான்னு தெரியாது. அவன் ஏதாவது வீடியோ எடுத்துருக்கலாம், அதை வச்சு இந்த பொண்ணை மிரட்டியிருக்கலாம். இல்லைனா அந்த பொண்ணு நீங்கள் பாருங்கள், அந்த அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோவில் பாருங்கள், அந்த பொண்ணு ரொம்ப சுமூகமாக பழகுது. அது விருப்பம் இல்லாத மாதிரி தெரியல. அப்போது என்னன்னா, அது ஏதோ ஒரு இடத்துல அவன் இமோஷ்னலாக அதை பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மிரட்டிருக்கலாம். மிரட்டினதுனால தான் இது நடக்குது. சரியா? அப்படி தான் நான் பார்க்குறேன். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கொலையை ரொம்ப அனாயாசமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கும் போகுது. இது இறந்து முடிஞ்சு 4 நாளைக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கும் போகுது. பட் அதோடைய பிஹேவியர்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தேகம் வருது. அப்போது அவங்க இதெல்லாம் செக் பண்ணும்பொழுது போலீஸ் வந்து விசாரணை நடத்திட்டே இருக்காங்க. நடத்திட்டே வரும்போது அவங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கிது. பாஸ்போர்ட் எப்படி தொலைஞ்சுது, எப்படி 4 பேருடைய பாஸ்போர்ட்டில் 3 பேரோட பாஸ்போர்ட் இருக்குது, ஒருத்தர் மட்டும் எப்படி போச்சு, இப்படின்லாம் அவங்க எடுத்து ஒரு ஒன்று தேடும்போது ஒன்றா பார்க்கும்போது கனெக்ட் பண்ணுறாங்க. கனெக்ட் பண்ணும்போது நல்லா தெரியுது இதில் ஏதோ ஒரு சதித்திட்டம் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் 2 மணிக்கு நைட்டு அந்த பையனை தூக்குறாங்க போலீஸ். அந்த பையன் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டான். இந்த மாதிரி ஆமாம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம் அப்படின்னு. 7 மணிக்கு அந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு வீட்டில் என்ன சொல்கிறாங்க,
பிகாஸ் கல்யாணத்தை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணதுனால அது பண்ணிட்டாங்களே தவிர்த்து அந்த பொண்ணு எதுவும் தப்பு பண்ணல காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. சரியா? இது அவங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாடு தான் வைங்க. இப்போ இந்த 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 இடத்துல என்னென்னா எனக்கு என்ன புரியல அப்படின்னா, ஒரு கொலை செய்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குது, ஏன் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வர மாட்டேங்குதுன்றது தான் என்னுடைய கேள்வி. ஏன் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லியிருந்தா அவங்க அப்பா சொல்கிறாரு, அந்த பையனோட அப்பா சொல்கிறாரு, அந்த பொண்ணை கல்யாணம் வேணான்னு சொல்லியிருந்தா நான் அந்த கல்யாணத்தை நிறுத்தியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் 17 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஹோல் ஈவெண்ட்டுக்கு. இது கல்யாணத்துக்கு அதான் ஜெய்ப்பூரில் ஒரு பேலஸையே வந்து எடுத்து வாடகைக்கு எடுத்து வச்சுருக்காங்க. 17 கோடி ரூபாய் செலவு பண்ணி புக் பண்ணியிருக்காங்க. சரியா? அப்படின்னும் பொழுது நீ ஏன் உனக்கு அந்த தைரியம் வரமாட்டேங்குது? இந்த கல்யாணம் எனக்கு வேணான்னு சொல்கிற தைரியம் ஏன் உனக்கு வரமாட்டேங்குது? ஒரு குடும்பத்தையே சிதைக்கிறீங்கல்ல, உன்னுடைய தனிப்பட்ட விஷயத்திற்காக ஒரு குடும்பத்தையே சிதைக்கிறீங்களா? இது நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு திரும்பி என்னுடைய புழல் சிறையில் நான் இருக்கும்பொழுது நான் சந்தித்த மீனாட்சி சுந்தரம்ன்ற கேரக்டர். அப்புறம் அவன் ஜோனஸோ என்னமோ மதம் மாறிட்டான்னு வைங்க, பட் மீனாட்சி சுந்தரம் அவனோட ரியல் நேம். பிரியாணி கடையில் வந்து பிரியாணி வாங்கி கொடுத்து ஒரு பொண்ணு, ஒரு குடும்ப பொண்ணு, அந்த பொண்ணை வந்து இவன் மயக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து 2 குழந்தைங்களையும் கொண்டுடுச்சு. தெரியுமா? இப்போ கூட ஒரு தண்டனை கிடைச்சது அவங்க லைஃப் டைம். 2019 என்னமோ பெரிய சென்சேஷன் கேஸ் ஆச்சு. அந்த அந்த ஏன்னா அந்த பையனோட நான் பேசும்பொழுது அந்த பையன் நான் கேட்டேன், எப்படி இப்படி ஒரு குரூசமாக ஒரு 2 குழந்தைங்களை வந்து கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு எப்படி போச்சு உங்களுக்கு மணி மைண்டின் போது அவன் என்கிட்ட சொன்னான், இல்லை நான் அதை சொல்லலை, ஆனால் அவளுடைய கண்ணில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்சஷன் தெரிஞ்சுது. அந்த அப்சஷன் என்னென்னா நான் கிடச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு அப்சஷன் அவள் கண்ணில் தெரிஞ்சுது எனக்கு. அது அது வந்து அவன் சொன்னது. நான் வந்து இப்போ எல்லாம் பைபிள் படிக்கிறேன், எல்லாம் படிக்கும்போது எனக்கு தெரியுது சாட்டன் அந்த கண்ணில் தெரிஞ்சுது எனக்கு, அதோடைய விளையாட்டு தான் அது அப்படின்னு அவன் சொல்கிறான். இதெல்லாம் நீ காரண காரியங்கள் சொல்லலாம். அந்த எண்ட் ஆஃப் த டே நீ வந்து ஒரு திருமணம் கடந்த உறவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதில் ஒரு கணவர் ஏற்கனவே இருக்கும் பொழுது அந்த கணவனை ஒரு பிரச்சனையாக பார்க்குறது, அதே மாதிரி ஒரு ஃபியான்ஸே அப்படின்னா அவனை ஒரு பிரச்சனையாக பார்க்குறது. ஏன்னா நீ வந்து முடிவு பண்ணிட்ட இவனோட தான் வாழ்க்கையை நடத்தணும், அப்போ போய் தொலைய வேண்டியதானே. கொலை செய்கிற அளவுக்கு துணியுறீங்க, ஏன் அதை வெளியில் சொல்கிறதுக்கு துணிய மாட்டேங்கிறீங்க அப்படின்றது தான் கேள்வி. ரைட்டு. இல்லை, நிறைய பெண்களை பார்க்குறப்போ அந்த கல்யாண மேடையில் அந்த தாலி கட்ட வரப்போ நிறுத்துறாங்க. அப்போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அந்த பையன் அந்த நேரத்தில் சங்கடப்பட்டு போகிறான். அதில் எல்லாருமே கேட்குறது கீழே அந்த கமெண்ட் தான், ஏங்க முன்னாடியே சொல்ல மாட்டீங்க, இவ்வளோ தூரம் வந்து தான் சொல்லணுமா? அது மேபி ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கலாம். கேஸ் ஃபேமிலி ப்ரெஷர். இன்னொன்று, இன்றைக்கி இருக்க ஏஜில் சின்ன பசங்க 26 இந்த பையனுக்கு வயசு, அந்த பொண்ணுக்கு என்ன 22 வயசு, என்ன மெச்சூரிட்டி இருக்கும்? நீங்கள் மெச்சூரிட்டின்றது வெறும் லிபிடோவில் மட்டும் பார்க்காதீங்க, செக்ஷுவல் லிபிடோவில் மட்டும் பார்க்காதீங்க, லிபிடோ மட்டும் இல்லாமல் காசு சம்பாதிக்கிறத வச்சு பார்க்கக்கூடாது, அதில் மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா, இவங்களுக்கு ஒரு ஃபேமிலினா என்ன, அது என்ன, வாட் டஸ் இட் என்டைல், அதாவது என்ன, அதில் என்ன நம்ம நுழைய போகிறோம். கவுன்சிலிங் தேவைப்படுது. இன்றைக்கி நிறைய பேர் நான் இப்போ பார்க்குறேன், முன்னாடிலாம் வந்து வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. வீட்டில் பெரியவங்க வந்து கூப்பிட்டு குடும்பம்னா என்ன, கல்யாணம்னா என்ன அப்படின்றதெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு நிச்சயதார்த்தம்னு ஏன் வச்சுருந்தாங்க, என்கேஜ்மெண்ட் ஏன் வச்சுருந்தாங்க, பெண் பார்க்கும் படலம்னு ஏன் வச்சுருந்தாங்க, எல்லாமே ஒரு ரீசனுக்கு தான். இது எல்லாமே இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம சொன்னால் பூமர்னுவாங்க, பட் நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா, பெண் பார்க்கும் படலம்னா பொண்ணு என்ன இதுவா, சிரிக்க முடியுதா, டான்ஸ் ஆடுமா, அது என்ன எக்ஸிபிஷனா, அது என்ன கமாடிட்டியா, அது என்ன ஒரு அப்ஜெக்டிவிட்டியாக பார்க்குறோம், ஐ மீன் அப்ஜெக்டைசேஷனாக பார்க்குறோமா, அது பெண் என்ன ஒரு பொருளா, போக பொருளா, அது குழந்தை உங்களுக்கு முன்னாடி நிற்கிறோமா, அப்படி கிடையாது. பெண் வீட்டாரும் ஆண் வீட்டாரும் சந்திக்கிறாங்க, இதுதான் பெண் பார்க்கும் படலம் இல்லையா? அப்போது அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் ஏற்படுது, 2 குடும்பம் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த பெண் பார்க்கும் படலம் அப்படின்றதுக்கப்புறம் இரு தப்புலையும் சம்மதமா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க. நிச்சயதார்த்தம்ன்றது என்ன, கண்டிப்பாக இவங்களை தான் இதை வந்து நம்ம வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம், ஊருக்கு அறிவிக்கிறோம். அதே மாதிரி இவங்க 2 குடும்பமும் வந்து உறவு மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிவிக்கிறோம்.
அதுக்கு அடுத்த கட்டம் திருமணம். சரியா? இது எல்லாமே ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஒரு பர்பஸ் தான். இப்போ நீங்கள் வெஸ்டர்னில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோதிரத்தை வந்து மாட்டி விடுவோம், எங்கேஜ் அப்படின்னு மோதிரத்தை மாட்டி விட்டானா முடிவு. இங்கே அப்படி கிடையாது. நம்ம சில சடங்குகள் எல்லாம் ஏன் இந்த சடங்குகளை வச்சுருக்கோம்னா இந்த பெரியவர்கள் எல்லாரும் இருக்கும்போது சுற்றி இருக்கும்பொழுது ஒரு நமக்கு ஒரு கமிட்மெண்ட்ன்ற ஒரு எண்ணம் ஓட்டம் வரும். நம்ம கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம், நம்ம வந்து இதுக்குள்ளே நுழையிறோம் அப்படின்றது தெரியும். அப்படி எதுவுமே இல்லாமல் நீ வந்து ஃப்ரீ ஃபார் ஆல் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த பிரச்சனை இன்னும் தீவிரமாக தான் ஆகும். அப்போ முன்னாடியெல்லாம் பெரியவர்கள் இருந்தாங்க, வீட்டில் பெரியவர்கள் இருந்தாங்க, தாத்தா பாட்டி இருந்தாங்க, அத்தை பெரியப்பா பெரியம்மா, இவங்க எல்லாரும் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க இதெல்லாம். இப்போ அதெல்லாம் இல்லை அப்படின்னும் பொழுது குறைந்தபட்சம் கவுன்சிலிங்காவது கூட்டு போகிறாங்க. இப்போல்லாம் கவுன்சிலிங் வச்சுட்டாங்க, தெரியல, தெரபிஸ்ட் கவுன்சிலிங். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏதாவது எங்கேஜ் ஆகிட்டாங்கனாலே 2 பேரும் வந்து கவுன்சிலிங், கப்புள்ஸ் கவுன்சிலிங்னு வச்சுட்டாங்க. அதையாவது பண்ணி தொலைங்க. முன்னாடி குடும்பங்கள் இருந்தது, அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அது இல்லை. அட்லீஸ்ட் இந்த கவுன்சிலிங்காவது பண்ணி தொலை. இது கம்பல்சரி ஆக்கி தொலை. கம்பல்சரி நம்ம மேண்டேட்டரி ஆக்க முடியாது, பட் அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணுங்க, ஒரு முறையாக கொண்டு வாங்க, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் இன்னொருத்தரை புரிஞ்சிக்கணும் அப்படின்றது சரியா? ஒருத்தர் இன்னொருத்தருக்கு புரிஞ்சிக்கணுன்றது இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இந்த வீடியோஸ், அது என்ன வீடியோஸ் சொல்கிறாங்க, கப்புள் வீடியோஸ், ரீல்ஸா? அது என்னமோ அதுக்கு பேர் வேறு வச்சுருக்காங்களே, ப்ரீ மேரிட்டல் வீடியோஸ். ஆமாம். அது இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர்த்து பீச்சில் 2 பேரும் வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுக்கணுன்றது இது இல்லை. ஒரு அருவியில் வந்து நின்றுட்டு 2 பேரும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுக்கணுன்றதை வச்சுருக்காங்களே தவிர்த்து நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் மேரேஜ் ஆஃப் மைண்ட்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ட்ரூ. 2 பேர் கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுக்கிறது கிடையாது, மனசு இணையணும்னா அது மேரேஜ் ஆஃப் மைண்ட்ஸ் ரிக்வயர்ட். அப்போ அதுக்கு என்ன, அதுக்கு ஏதாவது முயற்சி செய்கிறாங்களா அப்படின்னா இல்லை. இருந்திருந்தால் இந்த பிரச்சனை நடந்திருக்கு, இந்த பையன் உயிர் போயிருக்காரு. ரைட். ஸோ இப்போ ப்ரோப் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் எப்படி அதை பண்ணாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் உண்மை. அது அந்த அம்மா சொன்னதான் நம்ம ஜீரணிக்கவே முடியல. அந்த பொண்ணுக்கு பர்த்டே ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணை வந்து நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த பையனை நல்லா பார்த்துக்கோ, அவளை சேஃபாக பார்த்துக்கோன்னு சொல்லி அங்கே அனுப்பியிருக்காங்க. அந்த பொண்ணு கொண்டுடுச்சு அப்படிங்கும்போது எவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்கும், ஏற்றுக்கவே முடியாது. என் பையன் நானே அனுப்பி கொண்டுட்டேனே அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த அம்மாவோடைய காலம் முழுக்க அந்த குற்ற உணர்ச்சி, நானே என் பையனை கொண்டுட்டேன் அப்படின்னு. இல்லை, அவங்களாவது ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. பட் இந்த மாதிரி இளம் தலைமுறையர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் ஸ்டெப்ஸில் போகாமல் இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ இதன் மூலயமா பேசுறது மூலயமா ஒரு யங் கப்புள் இல்லை ஒரு பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா இனிமேல் அது வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் அவங்க சென்ஸ் பண்ண முடியுன்றக்காக தான் இந்த சப்ஜெக்ட் எடுத்தோம். வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி.